ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நந்தினி எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப சூப்பர் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ நந்தினி எடுத்திருக்கிற முடிவை நம்ம சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்கான். சூர்யா அதே போல் கல்யாணத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை கொடுக்கும்போதே துணியும் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி தான் எனக்கு ஐடியா கொடுத்தா, என் அருமை பாண்டாட்டி தான் எனக்கு ஐடியா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா தான் சொன்னதே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இது நந்தினியோடைய ஐடியா, என் பொண்டாட்டியோடைய ஐடியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுந்தரவல்லி என்ன சொல்ல போகிறாங்க, அவள் பேச்சை நம்ம கேட்கணுமா, அவள் சொல்லுவதை எடுத்துக்கிட்டு நம்ம செய்யணுமா, அது போல் வழக்கத்தை மீறணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்கிறாங்களோ அதுக்கு எதிராக தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதத்தில் தான் நம்ம சுந்தரவல்லி பார்த்திங்கன்னா இருக்க போகிறாங்க. இப்போது நந்தினியுடைய பேச்சை எதுலேயுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவே கட்டிட்டாங்க. அவங்க என்ன உண்மையை சொல்கிறாங்களா, இல்லை அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்களா, இல்லை கெட்டதுக்கு சொல்கிறாங்களா, எதுவுமே யோசிக்காமல் புரிஞ்சிக்காமல் தான் பேசுகிறது தான் பேசணும், எனக்கு அடிமையாக தான் நந்தினி இருக்கணும், நந்தினி சொல்கிற பேச்சை நான் கேட்கறதுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோத்தினாலே பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரவல்லி ஆப்போசிட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே நம்ம நந்தினி சொல்கிற விஷயம் ரொம்ப சூப்பர். பத்திரிக்கை கொடுக்கும் போதே எல்லாருக்கும் துணி வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அப்போது அந்த துணியை, அதாவது புது ட்ரெஸ்ஸு எவ்வளோ சந்தோஷமாக போட்டுட்டு வருவாங்க கல்யாணத்துக்கு. அப்போது அந்த கல்யாணத்தில் ஒவ்வொருத்தரையும் ஃபோட்டோ எடுக்குவாங்க மொய் கொடுக்கும்போது. அப்போது ஒவ்வொருத்தருடைய ட்ரெஸ்ஸும் நம்ம எடுத்து கொடுத்தது, இவங்களுக்கு இவ்வளோ அழகாக இருக்கே, இவங்களுக்கு ஏற்றது தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் பூரா பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை வச்சு ரசிக்கலாம், பார்க்கலாம், நினச்சப்பெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போது நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டிட்டு போக போகிறாங்க, நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு வர மாட்டாங்க. இது ஒரு நினச்சி தான் நம்ம நந்தினி சொன்னாங்க. உண்மையிலேயே நம்ம நந்தினி சொல்கிறது தான் சூப்பரான ஒரு விஷயம். இப்போ சூர்யா நான் சொன்னதே இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நந்தினி சொன்னதா, அப்போ நந்தினி சொல்கிற விஷயத்த நம்ம எதுக்காக எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோபத்தில் நம்ம சுந்தரவல்லி பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது அதாவது சூர்யாவுடைய அப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா அருணாச்சலத்துக்கும் நல்லாவே புரியுது, அது நல்லா இருக்கே, இந்த விஷயம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அதே போல் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ரஞ்சித். நீங்கள் துணி கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நிற்க தானே போகுது, நிற்க போகிற கல்யாணத்துக்காக எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம நந்தினி நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம நந்தினியுடைய மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சூர்யா கிட்ட சொல்லணும். சூர்யா கிட்ட சொன்னாங்கன்னா கூடிய சீக்கிரமே இப்படி ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கூடிய சீக்கிரமே. இப்போ நந்தினியை பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னால் சுந்தரவல்லிக்கு பயங்கர கோபம் வரும், வெறுப்பு வரும். இவன் எதுக்காக என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறான், அப்போ இவளே இந்த வீட்டில் ராஜா ராணியாக வாழணும், என் பொண்ணுங்க எல்லாம் வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம சுந்தரவல்லிக்கு பார்த்திங்கன்னா நந்தினி மேலே இருக்கிற கோபம் இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். இப்போது எல்லா பிரச்சனையும் தாண்டி இன்னொரு பக்கம் பிரச்சனையே என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நந்தினியையே போட்டு தள்ளுறதாக பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது நந்தினியை முடிச்சு கட்டிடணும், நந்தினி கொலை பண்ணிடணும், நந்தினி இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா எனக்கு எதிராக யாருமே பிளான் பண்ண மாட்டாங்க, என்னை யாருமே கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரஞ்சித் பார்த்திங்கன்னா தெளிவான முடிவில் இருக்காங்க. நினச்சதை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் பார்த்திங்கன்னா நந்தினியுடைய கையிலிருந்தே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் துணியை கொடுக்குறாங்க. இதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நந்தினியையும் சூர்யாவும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்திட்டு போகிறாங்க. இதை தான் நம்ம அருணாச்சலம் சாரும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுந்தரவல்லி செய்கிற விஷயம் ஒரு விஷயம் கூட முறையாகவே இல்லை, சரியே இல்லை, நந்தினியும் சூர்யாவும் ரொம்ப சூப்பராக முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அருணாச்சலமே பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. இதனால் நம்ம சுரேகாவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கோபம். அப்படி நீ துணி கொடுக்கறதா இருந்தால் உன்னுடைய சம்பாதத்திலிருந்து உன்னுடைய காசு போட்டு எடுத்து கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கோ, இது என்னுடைய காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா பார்த்திங்கன்னா இப்படி ஒரு போடுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம சுந்தரவல்லியை அதிர்ந்து போயிட்டு நின்றுட்டாங்க. சுந்தரவல்லியால் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு நிலைமையில் நின்றுட்டாங்க.
அதே போல் தான் வந்து நம்ம ரஞ்சித்தும் நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் இப்போ ரஞ்சித்துடைய பிளான் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. எப்படியாவது வந்து நந்தினியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற தீவிரமான முடிவில் வந்து இறங்கியிருக்காங்க. என்னதான் நடக்கும், நம்ம நந்தினி எப்படி தப்பிச்சு வெளியே வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.